ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என் முகத்தை கழுவிட்டு வந்திருக்கிற வேறு எந்த மேக்கப் எதுவுமே இல்லை. நம்ம எங்காவது போகணும், நம்ம முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக தெரியணுன்னாக்கா ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான். அதுக்கு தேவையான ரெமெடி வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே உங்களோட டியூப் இல்லைனா இந்த 5 ரூபாது நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்து பான்ஸு பவுட்ரு. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து ஐஸ் கட்டி. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்களா ஐஸ் க்யூப் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு பீஸ் அளவுக்கு இதில் தேவையான அளவுக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம், சின்ன சைஸு. இதில் ஒரு ஃபேஸ் பேக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குதுன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக இது எப்படி செய்யணும், இதெல்லாம் வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் பேக் போடுறாங்களா அப்படின்னு நினைக்குவீங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாருங்க, இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் க்ரீம் இதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இந்த க்ரீம் தான் இல்லை, எந்த க்ரீம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறது எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐஸ் கட்டியில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நையில் எப்படி ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த தட்டில் இந்த க்ரீமை வந்து நல்லா இந்த தண்ணியில் எப்படி நல்லா இது பண்ணிக்கணும். அந்த தண்ணி வர்றதெல்லாம் எல்லாம் எப்படி ஊற்றிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்குவீங்க. நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோஸும் அப்படியே நான் ட்ரை பண்ணாத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல பாருங்கள். ஐஸ் கட்டியும் சின்ன மீடியம் சைஸ் எடுத்து கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் போட்ட க்ரீம் வந்து நல்லா அந்த ஐஸ் கட்டியில் இதாகிடுது. பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கட்டி எடுத்தேன், இந்த அளவுக்கு தான். இது வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதுலேனா ஐஸ் கட்டி வச்சுட்டு நம்ம இது க்ரீம் போடணுமா அப்படின்னு கொஞ்சம் நேரம் இது அப்படியே விட்ட பிறகு அந்த தண்ணி லைட்டாக வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி இது பண்ணிட்ட பிறகு அப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுற பாருங்க. நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் முகத்தை ஃபஸ்ட்டு எந்த ஒரு மேக்கப் இல்லாமல் நல்லா கழுவிக்கணும். நல்லா சூப்பரான ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. என் முகம் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு. இப்போ இது போட்டு இது மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற சாதாரண ஒரு பவுடர் தான் நீங்கள் போட்டுக்கலாம். மேக்கப் பவுடர் தான் போடணும் இல்லை. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் விட்ட பிறகு அந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகிடும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு பாருங்க, வேறு அந்த க்ரீமு ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா ஃபுல்லாக அப்படியே வருமா வெள்ளை வெள்ளையாக ஜாஸ்தியாக தெரியும். இந்த மாதிரி ஐஸ் கட்டியில் நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு அந்த தண்ணி எல்லாம் அப்படியே செப்ரேட்டாக ஆகிடும். ஒரு சைடில் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் இங்கே இருக்குது. அந்த தண்ணி எல்லாம் இப்படி வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு லைட்டாக அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு இந்த க்ரீம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு இதுக்கு மேலே வந்து நான் பான்ஸ் க்ரீம், உங்கள்கிட்ட மேக்கப் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பான்ஸ் பவுடர் வந்து இந்த மாதிரி என்ன ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. பாருங்கள், இது மாதிரி பான்ஸ் பவுட்ரு லைட்டாக கொஞ்சம் மேலே இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அந்த க்ரீமுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இருந்துக்கும் இப்போத்துக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ கை இருக்கிற கலரை பாருங்கள். இப்போ இந்த கைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு போட்டு
ஏன்னா நம்ம இந்த க்ரீமை போடும் போது அந்த ஐஸ் தண்ணியிலேருந்து எடுக்கும் போது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா அங்கங்கே வெள்ளையாக இருக்கும். நம்ம இங்கே வெள்ளை இருக்குது அங்கே வெள்ளை இருக்குதுன்னு தொச்சிட்டே இருக்கணும். அதனால இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஐஸ் கட்டி ஒரு சின்ன மீடியம் சைஸ் எடுத்து இப்போ இங்கே நான் க்ரீம் போடல, இங்கே போட்டு இருக்கிறேன். இப்போ இந்த க்ரீம் மேலே நான் பவுடர் போட்டு இருக்கிறேன். சும்மா கொஞ்சம் தான் போடணும், அதிகமாக வேண்டாம். பாருங்க இங்கே என்ன மாதிரி கலரு தெரியுது, இங்கே பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியுது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. பாருங்க இப்போ இந்த க்ரீமை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சிட்ட பிறகு நம்ம எடுக்கும் போதெல்லாம் மேலே அந்த தண்ணி வந்து நில்லிட்டு இருக்கும். அந்த தண்ணி நில்லிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி வந்துட்டு லைட்டாக ரொம்ப தண்ணியாக இருக்கும். அப்போ அந்த தண்ணி வந்து லைட்டாக எடுத்துடுங்க, மேலாக எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஐஸ் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ வச்சு நல்லா இப்படி கலக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு போடுங்களேன், அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரைட்டோட இது நல்லா அதிகமான பிரைட் கொடுக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் க்ரீம் போட்டேன், ஃபேர் அண்ட் லவ்லி. இல்லை உங்கள்கிட்ட வேறு எந்த க்ரீம் இருந்தாலும் பரவாயில்ல. ஐஸ் க்யூப் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 செகண்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணுறேன். அந்த க்ரீம் வந்து கெட்டியாக இருக்கிறது தண்ணி ஆகிடும். இப்போ நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சிட்ட பிறகு நார்மல் இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் இல்லை நார்மல் இடத்துல வீட்லேயே எங்கன்னா வச்சுன பிறகு எடுக்கும் போது அந்த தண்ணி வந்து க்ரீம் எல்லாம் அடியில் இருக்கும், தண்ணி மட்டும் மேலாக ஒயிட்டாக இருக்கும். அந்த தண்ணி லைட்டாக கொஞ்சம் எடுத்து ஃபுல் தண்ணி எடுத்துடாதீங்க, கொஞ்சமாக அந்த ஐஸ் தண்ணி அதில் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்களேன், எவ்வளோ நல்லா பிரைட்னஸாக இருக்குது. ஒரு 3-4 ஹவர் கழித்து கூட இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு போகாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் தான் கிடைக்கிது. ஃபேர் அண்ட் லவ்லின்றது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த க்ரீம் இருந்தாலும் சரி இது தான் யூஸ் பண்ணணும் இல்லை. ஏன்னா நான் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த மாதிரி இல்லை தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டது. வேறு எதுவும் நான் க்ரீம் யூஸ் பண்ணுறதில்ல. எங்கன்னா போனால் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா மற்றபடி நான் வீட்டில் இருக்கிற பொருளை ஃபேஸ் வாஷ்லேருந்து ஃபேஸ் க்ரீம்லேருந்து ஃபேஸ் பேக்லேருந்து அதுதான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். எப்போது எமர்ஜென்சி அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு க்ரீமை நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுவும் இது யூஸ் பண்ணுறதுக்கு கூட எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க எங்கள் அம்மா, இதெல்லாம் யூஸ் பண்ணி, ஏன்னா இதில் கெமிக்கல் மிக்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாது, எங்கே போனால் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது நம்ம ஸ்கின்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.